ஓ முருகா போற்றி, வேலும் மயிலும் சேவலும் துணை. முருக பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம்ங்க. முருகனை வணங்குவோம், முருகன் அருளை பெறுவோம். ப்ளீஸ் மை சேனல் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் அண்ட் ஷேர் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வேல்மாறல் பூஜையில் 15ஆம் நாளுங்க. இன்னைக்கு என் அப்பன் முருகனுக்கு ஏதோ என்னால் முடிஞ்சது பாலாபிஷேகமும் மஞ்சளாலையும் அவருக்கு அபிஷேகம் பண்ணியிருக்கேங்க. பால் நம்மளாம் முடியாதவங்க, நம்மளால் காசு கொடுத்து அதிகமாக எதுவுமே வாங்க முடியாதவங்க, நம்மளால் இயன்ற வீட்டுக்கு எப்படினாலும் பால் வாங்குவோம். அதுலேருந்து ஒரு டம்ளர் தனியாக அப்பன் முருகனுக்கு எடுத்து வச்சுருங்க. மஞ்சள் அபிஷேகம் பண்ணுங்க. மஞ்சளால் அபிஷேகம் பண்ணும்போது நம்மளோட வாழ்க்கையில் மங்களகரமான எல்லா விஷயங்களும் நடக்குங்க. அவருக்கு பாலாபிஷேகம் பண்ணும்போது நம்ம குடும்பம் பால் போல விருத்தி அடையுங்க. பால் போல மனசு நம்மளுக்கு மாறணும். வெண்மை குணம் கொண்டவங்களாக மாறுவோங்க. அதனால அப்பனுக்கு எப்பயுமே வீட்டில் ஒரு அபிஷேகம் முருகனுக்கு நடத்துங்க. அவரோட அதிசயத்தை உங்களுக்கு நிகழ்த்தி கொடுப்பாருங்க. முருகா என்று சொல்லி நம்ம வணங்கும்போது எல்லாரோடைய அருளும் நம்மளுக்கு கிடைக்குங்க. எல்லா தெய்வங்களோட அருளும் கிடைக்குமுங்க. முருகன் என்றால் மு என்றால் முகுந்தன், ரு என்றால் ருத்ரன், கா என்றால் பிரம்மன், மூவரையுமே குறிக்குமுங்க. அதனால நம்ம முருகா என்று வணங்கும்போது எல்லாருடைய அருள் நம்மளுக்கு பெரும் தேவர்களுடைய அருள் நம்மளுக்கு பெற்று கிடைச்சிருங்க. முருகனை வணங்குங்கள், முருகன் அருளை பெறுங்கள். என் அப்பர் முருகனை வணங்கும்போது வள்ளி தெய்வானையும் வச்சு தாங்க வழிபடணும். அவர் குடும்ப ஒற்றுமையை மேலோங்கிற மாதிரி தாங்க அவர் வாழ்ந்து காட்டியிருப்பார். அதனால வள்ளி தெய்வானையோடு வணங்குங்க. நம்மளுக்கு அவரோட பரிபூர்ண அருள் முழுமையாக கிடைக்குங்க. அவருக்கு சந்தனம், குங்குமம் எல்லாம் வச்சு பூக்கள் மலர்களால் வச்சு வழிபட்டுக்கிட்டு வரீங்க. அவருக்கு வேல் பக்கத்தில் எப்பயுமே ஒரு எலுமிச்சம்பழம் வச்சு வழிபடுங்க. ஏன்னா வெறும் வேல் மட்டும் வச்சிங்கன்னா அது ஆயுதமாக தான் இருக்கும். அந்த வேலோட ஒரு எலுமிச்சம்பழம் வைக்கும்போது நம்மளுக்கு காக்கும் வேலாக இருக்கும். அனைவருக்கும் நல்ல அருள் புரியும் வேலாக முருகனோட அருள் பரிபூர்ணமாக நம்மளுக்கு கிடைக்கும். அதனால் எப்பயுமே முருகன் வேல்மாறல் பூஜை செய்யுங்க, அவரை வழிபடுங்க, அவரோட அருளை பெறுங்க. அவர் அருள் என்னைக்கு நம்மளுக்கு வேணும். உங்கள் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் அவரோட அருள் கிடைக்கட்டும். நானும் வேண்டிக்கிறேங்க என் அப்பன் முருகன்கிட்ட. என் அப்பன் முருகனுக்கு விளக்கு ஏற்றும் போது இந்த மந்திரத்தை மட்டும் உச்சரிங்க. தெய்வ மங்கள ஜோதி நமோ நம, தூய அம்பல லீலா நமோ நம, ஞான பண்டித சுவாமி நமோ நம, அருள்வாயாக முருகா அப்படின்னு சொல்லி விளக்கேற்றுங்க. நல்லதே நடக்கும். நம்ம அவரோட திருநீர்